6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. தேவவசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. அசீரியாவில் அநேகரும் ஆசாரியரில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்ததான எங்களுடைய ஆண்டவர், தெய்வ வசனத்தில் மகிமைப்பட்டதான எங்கள் ஆண்டவர், இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், நீர் உடைய சத்தத்தை எங்களுக்கு அனுப்புகிறதான ஒரு நேரம். உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீங்கள் பேசுங்கப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். பொதுவாக நாம் இந்த எழுப்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் இப்பொழுது அதிகமாய் பேசுகிறோம். எழுப்புதலை குறித்து அதிகமாய் நாம் வாஞ்சிக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்திலேயே நீங்கள் வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு தன்னுடைய ஊழியத்தை முடிக்கும் பொழுது ஏறக்குறைய 3000 பேர் ஞானசானம் பெற்றார்கள் அப்படின்னு இருக்கிறது. வாசிங்க 41வது வசனம் வாசிங்க. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இன்னொரு இடத்துல கூட இருக்கிறது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் இருக்கும். இப்படி வசனம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து எருசலேமிலே சீஷருடைய தொகை என்னவாயிற்று? பெருகிற்று. இந்த ஒரு 3000 பேர் 5000 பேர் அப்படின்னு இன்னொரு இடத்துலையும் இருக்கும். நீங்கள் வாசித்தீங்கன்னா 4வது வசனம் நினைக்கிறேன், 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஏறக்குறைய அன்றைக்கி 5000 பேர் ஏற்றுக்கொண்டார்கள்னு இருக்கும். ஆமாம், 4 அவங்க வாசிக்கிறது 4 வாசிங்கம்மா. ஒரே ஒரு மீட்டிங்கில் 3000 பேர், 2வது மீட்டிங்கில் 5000 பேர், 2 மீட்டிங்கில் 8000 பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்நாளெல்லாம் ஊழியம் பண்ணால் கூட 8000 பேர் வர மாட்டேங்கிறாங்க. ஒரு சில சபைகளுக்கு தான் அப்படி இருக்குது. அவர்கள் மட்டும்தான், சில சபைகள் 8000 பேர் வராங்க. அப்போது இதை நாம் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம், ரிவைவல் அப்படின்னு சொல்கிறோம். முதலாவது காலகட்டத்தில், ஆதி சபையின் திருச்சபை காலத்தில், அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு மிகப்பெரியதான ரிவைவல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னை வரைக்கும் நாம் அதை எதிர்பார்க்கிறோம். இந்த ஒரு அப்போஸ்தலர் காலத்தினுடையதான எழுப்புதல் எங்களுக்கும் வேணும், அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் சபைகளுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த வாஞ்சை நல்லது. இது நானும் எதிர்பார்க்கிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வருகைக்குள்ளாக இப்படி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று நான் ரொம்ப அதிகமாக நினைக்கிறேன். ஆனால் இந்த எழுப்புதலுக்கு காரணம் என்ன, ஃபார்முலா என்ன, அதான் ரொம்ப முக்கியம். நமக்கு ஆசை இருக்கும் பாருங்களேன், ஆனால் அதுக்கான முயற்சி நம்மக்கிட்ட இருக்காது, இல்லை அதுக்கான வழி தெரியாது. நல்லா மார்க் எடுக்கணும்னு நினச்சா கூட படிக்காமல் அதுக்கான காரியங்களை ப்ரிப்பேர் ஆகாமல் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. நல்லா ஓடி ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்கணும்னு நினச்சாலும் ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. நாங்கள் சமீபத்தில் பேசிக்கிட்டோம், ஒரு மலையை நாங்கள் ஏறி இறங்கி அதை ஜப நடைப்பயணம் ஜப பயணம் போகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டோம். அப்போது எங்களுக்கு ஒரு ஆலோசனை என்ன கொடுத்தாங்கன்னா, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நடங்க, அப்போ தான், ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 14, 19 கிலோமீட்டர் வரும். அவ்வளோத்தையும் அட்ட ஸ்டேஜில் நீங்கள் நடக்க முடியாது. முதல்ல கொஞ்சம் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ ஒரு ப்ரிப்பரேஷன், ஆயத்தம் அப்படின்னு ஒன்று இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியாது. அப்போ ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம இடத்துல கர்த்தர் எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். இல்லாமல் எழுப்புதல் வராது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு 120 பேர் தான் இவ்வளோ பேர் விருத்தி அடைவதற்கு காரணம். வெறும் 120 பேர் தான் அந்த எருசலேமில் கூடியிருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு 120 பேரால் இப்பேற்பட்டதான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சு. 3000, 5000 எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் சபை விருத்தி அடைந்தது. இன்னும் நீங்கள் வாசிச்சு பாருங்களேன், 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. 9:31. பெருகின. அங்கே போனாலும் பெருக்கம் இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய பெருக்கம். அடுத்து வாசிங்க 16ஆம் அதிகாரம்
5வது வசனம் வாசி. அப்போஸ்தலர் 16:5 வாசி. இந்த பெருக்கம் பாருங்க இருந்துட்டே இருக்கு, அப்படியே ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு பெருக்கம். அப்ப இந்த பெருக்கத்தினுடையதான ரிசல்ட் என்ன? இன்னைக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கு, எல்லா ஊழியர்களுக்கும் ஆசை இருக்கு, எல்லா சபைக்கும் ஆசை இருக்குது. எல்லா சபையிலையும் ஒரு ஜெப குறிப்பு எழுப்புதல் தான் அதிகமாக. இப்போ நீங்கள் அது நியாயமாகவும் கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஏரியாவை எடுத்துக்கோங்க, சபைக்குள்ளே இருக்கிறவங்க அதிகமாக, சபைக்கு வெளியே இருக்கிறவங்க அதிகமாக, தேவனை அறிஞ்சவங்க அதிகமாக, அறியாதவங்க அதிகமாக. அறியாதவங்க தான் அதிகம். எந்த இடத்துக்கு போனாலும் அப்படி தான் இருக்கு. உலகளாவே 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. தேவனை அறிஞ்சவங்க 100 கோடி 200 கோடினாலும் 600 கோடி தெரியாமல் இருக்கு. தேவனை அறிஞ்சவங்க 300 கோடினாலும் 500 கோடி தெரியாமல் இருக்கு. அப்போ இவ்வளோ பெரியதான ஒரு அறுவடை இருக்கு, இவ்வளோ பெரியதான ஒரு தேவை இருக்கிறது. ஆண்டவர் 800 கோடி பேருக்கு தான் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. இவ்வளோ பேருக்கு கிறிஸ்டியன்ஸ்க்காக தான் அப்படின்லாம் கிடையாது. இயேசு எல்லாருக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அப்போ அப்படி ஒரு ரத்தம் சிந்தப்பட்டதான அந்த ரத்தத்தினுடையதான கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 800 கோடி இவ்வளோத்தையும் தாங்கும். சில டேம்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளளவு 130 அடி 200 அடின்னு சொல்லுவாங்க. ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இருக்கும். சம்மரில் போனீங்கன்னா இவ்வளோண்டு இருக்கும். அவ்வளோ பெரிய டேம் காலியாக இருக்கும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் 800 கோடி மக்களையும் ரட்சிக்க வல்லது, பாவங்களை மன்னிக்க வல்லது. ஆனால் உள்ளே வந்திருக்கிற எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சர்ச் நிரம்பி இருக்கு, அவ்வளோதான். நமக்கு என்ன இருக்குது? சர்ச்சு நிரம்பி இருக்கிறது. இப்போ நேற்று மீட்டிங் பார்த்தோம், மீட்டிங் நிரம்பி இருக்கு, சந்தோஷம். இப்போ நம்ம கீழே ஹால் போட போகிறோம், சந்தோஷம். எவ்வளவுதான் நிரம்பினாலும் வெளியே இருக்கிற கூட்டம் தான் அதிகம். இன்னும் வராதவங்க தான் எப்படி இருக்கிறாங்க? அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ரிவைவல், அந்த எழுப்புதல் அது வரணுமே. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபார்முலா இந்த 1ஆம் நூற்றாண்டு சபையில் இருக்கு, இவரிடத்துல காணப்படுகிறது. அந்த ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? மிகப்பெரியதான ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க முடியும். இயேசு வருவதற்குள்ளாக இப்படி நடக்கணும். உலக சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 1-2 காலங்களில் தான் இப்படி நடந்திருக்கு. 1வது சபையின் காலத்தில் இருந்திருக்கிறது, மார்ட்டின் லூத்தருடைய காலத்தில் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு பாஸ்டர் செய்மூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போஸ்தலிக் ஃபெய்த் அவருடைய காலத்தில் நடந்திருக்கு. அப்பப்போ அங்கங்கே ஒரு நாடுகளில் எழுப்புதல் இருக்குது. ஸ்காட்லாண்டில் இருக்குது, நார்வேல இருக்குது, எழுப்புதல் நடந்திருக்கு. இப்போ சவுத் கொரியாவில் நடந்துச்சு. அங்கங்கே ஒரு ரிவைவல் இருக்குது. ஆனால் உலகளாவிய ரிவைவல் எழுப்புதல் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 1-2 தடவை தான் இந்த மாதிரி பெரிய லெவலில் நடந்திருக்கு. அப்போது இந்த ஒரு எழுப்புதலுக்கு நாம் என்ன செய்யணும்? இப்போ நம்ம சபையில் ஒரு 120 பேர் கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்க மாட்டீங்களா? இல்லையா? இருப்பீங்க இல்லையா? ஒரு 120 பேர் இருக்கிற சபை நினைச்சால் உலகளாவிய ரிவைவலை கொண்டு வர முடியும். ஏன்னா ஒரு 120 பேர் மீள்வெட்டு அறையில் கூடினார்கள். அவர்கள் மூலமாகத்தான் என்ன வந்தது? மிகப்பெரியதான எழுப்புதல் வந்தது. அப்போ இந்த ரிவைவலுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் 1-2 காரியங்களை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மளை அதில் பயன்படுத்தணும், நாம் அதில் ஒரு அங்கமாக மாறணும். அப்போ அந்த காரியம் வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்கும். முதலாவதாக இந்த காரியம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வசனங்களை தொடர்ந்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. ஜபத்திலும் ஒருமனப்பட்டு, அந்த வசனம் என்ன சொல்லுது? ஒருமனப்பட்டு. 2ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிக்கும். எப்படி இருந்தார்கள்? ஒருமித்திருந்து. அடுத்து 46வது வசனம். ஒருமனப்பட்டு. அடுத்து 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். இந்த அதிகாரம் முழுக்க வாசிச்சு பாருங்க. அவர்களுக்குள் காணப்பட்ட மிக முக்கியமான முதலாவது சுபாவம், எழுப்புதலுக்கு முன்பாக இருந்து எழுப்புதலுக்கு பின்பாக வரைக்கும், அதாவது பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பதாக ஆரம்பிச்சு ஒரு பெரிய ரிவைவல் நடந்து 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு அவர்கள் அப்படி ஒரு பெருக்கத்தை காணுகிறதற்கு மிக முக்கியமாக அவரிடத்தில் காணப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனம், இந்த ஒன்னஸ் அப்படிங்கிறதா முக்கியம். இந்த ஒன்னஸ் என்பது சாதாரணமான விஷயமே கிடையாது. நம்ம பார்க்கறதுக்கு சொல்லலாம் அவர்கள் ஒருமனப்பட்டு 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 அப்படின்னு. இந்த ஒருமனப்பட்ட 120 பேர் யாருன்னு பார்க்கணும்.
நீங்கள் வாசித்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்க இல்லையா, திருப்பி வாசிங்க. அங்கே அவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமே இல்லை. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலத்தை எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல இவங்களுக்குள்ளேயே ஒரு மனம் கிடையாது. இயேசு இருக்கிற வரைக்கும் என்ன கிடையாது? ஒரு மனம் கிடையாது. இவங்களுக்குள்ளேயே நிறைய பாகுபாடு. இவங்களை போய் ஆண்டவர் ஒரு தரிசனத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறார். ஆனா இவங்க ஆளாளுக்கு ஒரு தரிசனத்துல இருக்கிறான். யாக்கோபு, யோவான் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டான் ரெக்கமெண்டேஷனுக்கு. கூப்பிட்டு வந்து சொல்றான், நீங்க அவர்கிட்ட பேசி ரைட் அண்ட் லெஃப்ட் இடம் வாங்கி கொடுங்கன்றான். அவங்க அம்மா வந்து கேட்கறாங்க, ரைட் லெஃப்ட்ல நீங்க உங்களுக்கு இடம் கொடுத்துருவீங்களா, ரிசர்வேஷன். கேட்ட உடனே இது மற்ற சிஸ்டர்களுக்கு எரிச்சலாச்சு. ஏன் எரிச்சலாச்சு? இவன் கேட்கலையே, அவனாவது கேட்கறானே, அப்போ எரிச்சல் வரக்கூடாது இல்ல. ஆனா எரிச்சல் வருது. என்னடா திடீர்னு இடத்த வந்து கேட்கறான், அதுவும் அம்மாவை கூட்டு வந்து ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கேட்கறானுங்க, லெட்டர் கூட்டு வரானுங்க அப்படின்னு சொல்லி. இவனுங்களை அடுத்து இவனுங்களை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, சீஷர்கள் இயேசு கிறிஸ்து ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கிறாரு. மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், அடுத்து இப்படி நடக்கும் அப்படின்னா, அவர் அந்த பக்கம் போறதுக்குள்ள இவங்க எல்லாம் உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, அடுத்து யார் வரப்போறது? இயேசு போறேன்ட்டாரு, அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், யார் அந்த இடத்துக்கு வரப்போறது? அவர்களுக்குள் தர்க்கம் உண்டாயிற்று. இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிறவன் எல்லாம் ஒண்ணு பதவிக்கு அடிச்சுக்கிறவனா இருக்கிறான், ஒரு மனம் இல்லாதவனா இருக்கிறான். இன்னொன்னு பேதுரு நம்ம எல்லாருக்கும் தெரியும், பின்னாடி மாறிட்டாரு. ஆனாலும் அவரோட சுபாவம் என்னவா இருந்தது? காட்டி கொடுக்கிற சுபாவமாக இருந்தது. ஒரு இடத்துல தோமாவை நீங்க எடுத்து பாருங்க. தோமாவிட்ட யோவான் 11ஆம் அதிகாரத்துல தோமாவை என்ன செய்யறாரு? ஆண்டவர் கூப்பிடுறாரு, வாங்க லாசருவை எழுப்பும்படி போவோம். தோமா சொல்ற வார்த்தை என்ன இருக்கும் தெரியுமா? வாருங்கள் நாமும் அவரோட கூட மரிக்கும்படி போவோம். ஆக்சுவலா அவன் சொல்றது சர்க்காஸ்டிக்கா இருக்கும். அவரோட அர்த்தம் என்னன்னா, வாங்கய்யா அந்த இடத்துக்கு போனா கல்லெறிஞ்சு கொல்லுவாங்க, இப்பதான் வந்திருக்கிறோம், முன்னாடி சொல்லுவாங்க அங்க போனா நம்மளை கொல்ல பார்த்தாங்கன்னு. இவர் சொல்லுவாரு வாங்க போவோம் அப்படின்னு. இப்போ தோமா சொல்றாரு, வாங்க போவோம், நாமும் அவரோட கூட மரிக்கும்படி போவோம். அதோட அர்த்தம் என்ன? வாங்க சேர்ந்து சாவோம் நாங்களும் அப்படிங்கிறான். இப்படி ஒரு சுபாவம் உள்ளதான சீஷர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மைண்ட் செட். அடுத்து என்ன கிடைக்கும்? பேதுரு கேட்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்படி என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், அடுத்து என்ன போஸ்டிங்கா, ஒரு உலக பிரகாரமான தாட். இப்படி இருக்கக்கூடிய இந்த சீஷர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்திரீகள், இயேசுவின் தாயாகிய மரியாள், இன்னொரு பக்கம் அநேக இயேசுவின் சகோதரர்கள், வீட்டுக்காரங்க, சொந்த வீட்டுக்காரங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அங்க இருக்கும் இல்லையா? இவங்களுக்கு என்ன செய்யும் அந்த கூட்டத்தில்? இவங்க கொஞ்சம் ப்ரிஃபரபிள். எப்படி இருக்கும்? எங்க அண்ணன் அவரு, உடனே அவன் சொல்லுவான் உங்க அண்ணன் தான். ஆனா ஒரு நாள் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எங்களைத்தான் சகோதரன் சொன்னாரு, உன்னை சகோதரன் சொல்லல. இருக்குமா இருக்காதா? ஆனா அங்க இல்ல. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல என்ன செய்யல, அது இல்ல. வசனம் சொல்லுது ஒருமனப்பட்டு. அப்ப இந்த ஒரு மனம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்ம அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு மனம் இருக்குதா? நம்ம எல்லாருமே ஒரு மனதோட உட்கார்ந்து இருக்கிறோமா? இதே சபைக்குள்ள எத்தனை ஏற்ற இறக்கம் இருக்குது? எத்தனை பேர் மேல கசப்பு இருக்குது? எத்தனை பேருக்கு எத்தனை பேர் மேலதான ஒரு வருத்தம் இருக்கு? உட்கார்ந்து ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி எத்தனை பேர் குறை பேசிட்டு இருக்கிறோம்? சிலர் குறை பேச மாட்டோம், ஆனா ஒருத்தர்கிட்ட பேசவே மாட்டோம். அதை வேற வீட்டில் போய் பெருமையா சொல்லுவோம், நான்லாம் அவகிட்ட பேசவே மாட்டேன் தெரியுமா. எங்க உட்காந்து? சர்ச்சுக்குள்ள உட்காந்து. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு அவளை கண்டாலே பிடிக்காது தெரியுமா. யாராவது ஒருத்தர் வந்து பக்கத்தில் உட்காந்துருவாங்க சர்ச்சில், வீட்டில் போகும்போது சொல்லிட்டே போவாங்க, அவங்க வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க, எனக்கு செய்தி கேட்ட மாதிரியே இல்லை. ஏன் அவங்க உட்காந்தா ஏன் செய்தி கேட்ட மாதிரி இல்லை? சபைகளுக்குள்ள என்ன அவ்வளோ, ஒரு சபைக்குள்ளே இத்தனை பாகுபாடு இருக்குது. யாரையாவது ஒருத்தரை மேடையில் ஏற்றிட்டோம்னா கீழே உட்காந்துருக்கிறவங்களுக்கு என்ன தோணுது? எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் அவங்களுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. இன்னைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சபைகளுக்குள்ள இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வேறுபாடு. ஒரு சர்ச்சுக்குள்ள நான் பேசிட்டு இருக்கிறேன், இன்னும் சர்ச்சுக்கு இருக்கு, அது வேற. டினாமினேஷனுக்கு இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி மாற்ற காரியங்கள்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? இது அல்ல. இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான சில குணங்கள், சில குணாதிசயங்கள். நான் பேசுறது வந்து ஸ்பிரிச்சுவல், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அப்ப அந்த ஒரு மனம்னா என்ன, ஒன்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யுத்தம் நடக்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, 3 விதமான படைகள் இருக்கும். பொதுவாக விமானப்படை, தரைப்படை, கப்பல் படை, 3 இருக்கும் இல்லையா? 3 இடத்துல இருக்கும். ஒன்னு காத்துல ஆகாயத்துல இருக்கும், ஒன்னு தண்ணியில இருக்கும், ஒன்னு லேண்டில் இருக்கும். இது மிதக்கும், இது நடக்கும், அது பறக்கும்.
மூணு விதம், 3 ஸ்டேட் நம்ம சொல்லுவோம்ல, லிக்விட், சாலிட், கேஸ், 3ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த 3த்துல இருக்கக்கூடியதான அவங்க யூஸ் பண்ணக்கூடிய குண்டுகள் 3 விதமா இருக்கும். இந்த கப்பல்ல யூஸ் பண்றது வேற விதமா இருக்கும். இவங்க கொண்டு போறது கையில துப்பாக்கி கொண்டு போவாங்க. கப்பல்ல இருக்கிறவங்க துப்பாக்கி வச்சு சுட முடியாது, அவன் தூரத்துல இருப்பான். அங்கிருந்து ஏவுகணை விடுவாங்க. ஆனா மேல இருந்து போறவன் கீழே போற குண்டு போடுவான். அந்த குண்டை கப்பல்ல இருந்து போட முடியாது, கீழே போற குண்டை. 3 குண்டும் வெவ்வேறு விதமா இருக்கும். அது மட்டும் அல்லாதபடிக்கு 3 பேருடைய காலநிலைகள் வேறு, சாப்பாடு மெத்தட் வேறு, எல்லாமே வெவ்வேறையா இருக்கும். ஆனால் இவங்க 3 பேருக்குமே ஒரே ஒரு டார்கெட் தான் இருக்கு. என்ன டார்கெட் தெரியுமா? எதிரி நாட்டை பிடிப்பது. 3 பேருக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். முதல்ல அவன் சொல்லுவான், நான் முதல்ல போய் விமானத்தில் போய் குண்டு போட்ட இடத்த என்ன பண்றேன், கிளியர் பண்றேன். நான் கடற்கரையில இருந்து ஏவுகணை அடிக்கிறேன். அது கிளியர் ஆன உடனே தரைப்படை உள்ள போங்க, நீங்க போய் பிடிங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஆக்சுவலா எப்போ யோசிச்சு பாருங்க, 3 பேரும் வெவ்வேறு நிலை, வெவ்வேறு இடம், வெவ்வேறு காலநிலைகள். அவன் மேல குளிரும், தண்ணிக்குள்ள வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை லேண்டு சூடா இருக்கும். இப்போ இந்தியாவை எடுத்துக்க, இந்தியாவை எடுத்துக்கிட்டா லேண்டு சூடா இருக்கும். அதுவே மேல போயிட்டீங்கன்னா குளிரும். ஃபிளைட்ல கப்பலுக்குள்ள இருந்தா அது வேற விதமான காத்தடிக்கும். இந்த 3 பேரும் சேர்ந்து 3 விதங்கள்ல இருந்து, ஆனா ஒரு கம்யூனிகேஷன். அவங்களோட ஒரே திட்டம் என்ன தெரியுமா? எதிரி நாட்டை பிடிப்பது, அந்த நாட்டை தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவது. இதுக்கு பேர் தான் ஒரு மனம். நம்ம டிஃபரெண்டான ஆங்கிள் இருக்கிறோம், டிஃபரெண்டான மனநிலை, வெவ்வேறு இடத்துல இருந்து வந்திருக்கிறோம். நமக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமிக்கு வருவதாக. உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. இங்க அதுதான் பிரச்சனை. நெகேமியா கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்கு, பெரிய பிளான் இருக்கு. இப்போ அதை நெகேமியா எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண முடியாது. நேரா சொல்றார், அவனவன் தன் தன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத என்ன செய்ய, அலங்கத்தை கட்டு. நோ மோர் கொஸ்டின். கட்டுனா கட்டணும், அவ்வளவுதான். இவன் ஏன் கட்டல, அவன் ஏன் கட்டிக்கிட்டு இருக்கிறான், இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், அதெல்லாம் இல்லை. நெகேமியாவின் பேச்சை கேட்டா அலங்கம் உருவாகும். அத்தனை பேருக்கும் ஒரு மனம் வேணும். இன்னைக்கு அது இருக்கா? சபைகளுக்குள்ள இருக்குதா? எத்தனை விதமான ஒருமன கேடு சபைக்குள்ள இருக்கு. பாஸ்டர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை எத்தனை பேர் ஒரு மனமா நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் போது எத்தனை பேருக்குள்ள அந்த ஒன்னஸ் இருக்கு? அதான முக்கியம். இங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு, ஆண்டவருடைய திட்டத்தை செய்வதற்கு நம்ம கிட்ட இருக்கிற சுபாவங்கள் வேற இருக்கு. எப்படி இருக்கு? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நீங்க மீட்டிங் நடத்துறீங்க, 2 நாள் மீட்டிங் நடத்துறீங்க. இந்த மீட்டிங் ஒரு சிலர் பார்வையில் இப்போ நம்ம சர்ச் நடத்துது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. என்ன இருக்கு? சர்ச் நடத்துது அப்படின்னு ஒரு. இப்போ வெளியே இருக்கிறவங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, எதுக்கு இவ்வளவு தூரம், அதுக்கு அவங்க சர்ச்சில் வச்சே நடத்தலாம்ல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இவங்க யாருக்குமே தெரியாது, இது சர்ச்சோட திட்டம் அல்ல, பாஸ்டருடைய திட்டம் அல்ல, என்னுடைய திட்டம் அல்ல, இது பரலோகத்தினுடைய திட்டம். ஒரு பகுதியில் இதை கொண்டு போவதற்கு பரலோகம் ஒன்றை நிர்ணயிக்குது. சோ அப்ப நமக்கு ஒரு மனதனுடையதான பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனதம் வர்றதுக்கு பேஸ் என்னன்னா, நான் கர்த்தருக்காக செய்கிறேன், இது கர்த்தருடைய திட்டம், இது கர்த்தருடைய ஊழியம். இந்த தாட் வராம ஒன்னஸ் வரவே வராது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா பாஸ்டருக்காக ஊழியம் செய்வாங்க, பாஸ்டர் பார்க்கும்போது ஊழியம் செய்வாங்க, பாஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு ஊழியம் செய்வாங்க. உட்கார்ந்தே இருப்பான். பாஸ்டர் கார் சத்தமோ கால் சத்தமோ கேட்ட உடனே எடுத்து கிட்டு வேலை பார்ப்பான், மாப் போடுவான். இல்லைன்னா பாஸ்டர் எதிரில் பார்த்தீங்கன்னா பரபரன்னு இருப்பான், அப்படியே கிட்டு பாஸ்டர் ஓடுவான். சொல்லுங்க பாஸ்டர் பஸ் அப்படின்பான். அவன் என்னன்னா பாஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்குறது இல்லையா? இந்த ஒருத்தன் வேலை செஞ்சுட்டே இருப்பான், பாஸ்டர் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் ஆனால் ஆக்சுவலாக அவன் அப்பதான் வந்து உட்காந்துருப்பான். கொஞ்ச நேரம் காலையிலேருந்து வேலை பார்த்துருப்பான், அவன் அப்பதான் வந்து உட்காருவான். இவன் பார்த்தீங்கன்னா காலையில உட்கார்ந்து இருப்பான், அப்பதான் வேலை பார்த்துருப்பான். இப்போ என்ன ஆகும்னா, அவனுடைய மைண்ட்ல என்னன்னா, பாஸ்டர் எதுல நம்ம என்ன வாங்கிட்டோம், நல்ல பேர் வாங்கிட்டோம். இவனுக்கு என்ன மைண்ட்லனா, இவ்வளோ நேரம் உட்கார்ந்து இருந்தவன் ஏஞ்சி திடீர்னு வேலை பார்க்குறான் பாரு, சே பாஸ்டர் அவனைத்தானே நல்லா நினைப்பாரு. இவனும் நினைக்கணும், நான் எத்தனை பேர்கிட்ட வேஷம் போட்டாலும் மேலேருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அவர் தான் உயர்த்துகிறவர். இவனும் நினைக்கணும், நான் பாஸ்டருக்காக இவ்வளவு நேரம் வேலை பார்க்கல, கர்த்தருக்காக வேலை பார்த்தேன். பாஸ்டர் உயர்த்துறாரோ இல்லையோ, கர்த்தர் நிச்சயம் என்னை உயர்த்துவார். நான் சபையில் இருக்கும்போது எங்க பாஸ்டர் ஒரு செய்தி எடுத்தாங்க. அந்த செய்தி இன்னும் வரைக்கும் எனக்கு இருக்கும், என் மெசேஜில் அதை நான் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். என்னன்னு கேட்டா, மோசேயை குறித்து வேதம் சொல்லும்,
மோசே ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து, அந்த வசனம் அப்படியே இருக்கும், மோசே ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து வீட்டுக்கு தன் கூடாரத்துக்கு போனான். யோசுவா என்ற வாலிபனோ ஆசாரிப்பு கூடாரத்திலேயே தங்கி இருந்தான் அப்படின்னு இருக்கு. எல்லாரும் அவங்க கூடாரத்துக்கு போயிட்டாங்க, மோசேயுமே வீட்டுக்கு போயிட்டாரு. மோசே தான் இருக்கிறதுலே பிரதானமான ஆளு, சீஃப் பாஸ்டர், அவரே வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் யோசுவா என்ற வாலிபனோ ஆசாரிப்பு கூடாரத்திலேயே தங்கி இருந்தான் அப்படின்னு இருக்கு. அந்த வசனம் வாசிக்க முடியுமா உங்களால? யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிங்க. அந்த வசனத்தில் இருக்காது, வாசிங்க. 30 வாசிங்க. ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு இப்போ மோசே யோசுவாவை பார்க்கல. மோசே போயிட்டார், கூடாரத்துக்கு போயிட்டார். ஜனங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் தூங்கிட்டாங்க. ஆனா யோசுவா எங்க இருந்தான்? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். யோசுவா குடும்பம் இருக்கா இல்லையா? யோசுவா குடும்பம் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு வீட்லையும் நீங்க மாட்டிருக்கீங்களே ஒரு வசனம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே. அது யோசுவா சொன்னது. அந்த வசனம் யார் சொன்னது? யோசுவா சொன்னது. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நிறைய பேர் நம்ம சொல்றது என்ன? குடும்பம் பிள்ளை குட்டிகள் இருந்தால் ஊழியம் சரியா பண்ண முடியாதுன்னு. அவன் சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் யோசுவா என்ற வாலிபனோ, இது நம்ம வெயிட்டா இருக்குதோ, நிக்காதோ, கொஞ்சம் டைட். சரி கவனிங்க. யோசுவா என்ற வாலிபனோ ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். இப்போ நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஊழியம் பண்ணா சபை கூட நிறைய வேலை பார்த்தா வீட்டு வேலை பார்க்க முடியாதுங்கிறோம். அவன் சொல்றான், வீட்டு வேலை தான் தானே நடக்குது, நாங்க குடும்பமா ஆண்டவர் தான் சேவிக்கிறோம், அந்த வேலை நடக்குது. என்ன சொல்லியிருப்பாங்க எல்லாரும்? இந்த யோசுவாக்கு என்னங்க, எப்ப பார்த்தாலும் சர்ச்சிலேயே இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் அங்கேயே தான் உட்கார்ந்துருக்கிறான் அப்படிதான் வசனம் தானே சொல்லுது. அப்படிதானே சொல்லுது, நம்ம சொல்லல, வசனம் தானே சொல்லுது. பிரியாதிருந்தான் அப்படிதானே சொல்லுது. ஆனால் ஒரு நாள் வந்தது, மோசேக்கு அப்புறம் யார் வரணும்? மோசேக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு யார் வரணும்? பார்த்தா நியாயமா பார்த்தா மோசேவோட இடத்துக்கு லேவி கோத்திரத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வரணும் இல்லையா? மோசே லேவி கோத்திரத்தை சார்ந்தவன். ரெண்டாவது, மோசேவுடைய சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஆரோன். மோசேயோட சொந்தக்காரர் யாரு? ஆரோன். அது மட்டும் இல்ல, ஆரோனுக்கு பசங்க இருக்கிறாங்க, நாதாப், அபியூ, எலியேசர்லாம் இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு, மோசேவோட இடத்துக்கு இன்னொருத்தரை கொண்டாடணும். கர்த்தர் சொல்றாரு, உன் ஸ்தானத்தில் யாரை அபிஷேகம் பண்ணு? யோசுவாவை அபிஷேகம் பண்ணு. வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்? இன்னொரு தெரியுமா முக்கியமான விஷயம், யோசுவா ப்ராப்பர் இஸ்ரவேலுக்குள்ள வந்தவன் கிடையாது. யோசுவா எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவன். எப்ராயிம்ங்கிறது யோசேப்பு வழியா உள்ள வந்துச்சு. இஸ்ரவேல்ல பிறந்த 12 கோத்திரத்துல தாண்டி பின்னாடி வந்த 2 கோத்திரம் தான் என்ன கோத்திரம்? எப்ராயிமும் இந்த மனாசேவும். அதுல வந்தவன் தான் யோசுவா. இப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தரோட திட்டம் யார் மேல இருக்குது பாருங்க. இந்த 12 கோத்திரத்துல இருந்தவங்க மேல இல்ல. அடுத்து வழி நடத்தி கொண்டு போய் கானானுக்கு போய் ஜனங்களுக்கு தேசத்தை பிரித்து கொடுக்கிற வரைக்கும், மோசே விடுதலையாக்கி வனாந்தரத்தில் நியாயப்பிரமாணம் வாங்கி கொடுத்ததோட சரி, அடுத்து கொண்டு போய் கானானுக்குள்ள நுழைய பண்ணி அதை பிரிச்சு கொடுக்கிற வரைக்கும் வேலை யாருக்கிட்ட இருக்குது? யோசுவா கிட்ட இருக்குது. ஆனால் யோசுவாவுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? நிறைய குவாலிஃபிகேஷன் அவன்கிட்ட இருக்கு. அதுல பிரதானமானது என்ன தெரியுமா? யார் பார்க்கறாங்க யார் பார்க்கலங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. நான் ஆசாரிப்பு கூடாரத்திலே இருப்பேன், நான் ஆலயத்திலே இருப்பேன். சங்கீதக்காரன் சொல்றார்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன். ஆகாமய கூடாரங்களில் 1000 நாள் இருப்பதை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் ஒரு நாள் இருப்பது நல்லது. அப்படி சொல்றான்ல, அவன் சொன்னான், இவன் செஞ்சான். அவன் ஒரு நாள் இருக்கணுங்கிறான். வசனம் சொல்லுது, கூடாரங்களிலேயே இருக்கான், அங்கே இருக்கான், கூடாரத்திலேயே பிரியாது இருந்தான். பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு இவனை. யோசுவாவும் காலேபும் வேற ஆவி உடையவர்கள். காலேபு பயங்கரமா சண்டை போடுறவர். இன்னும் சொல்ல போனா என்னாகமத்தின் புஸ்தகத்துல அவர் போயிட்டு கானானுக்கு போயிட்டு வந்து 2 பேர் பேசினதுல ஃபர்ஸ்ட் யோசுவா பேச மாட்டார். யார் தான் பேசுவா? காலேப் தான் பேசுவார். கர்த்தர் சொல்வார், காலேபு விசேஷித்த ஆவி உடையவன்.
வேறாவியோடையவன், எல்லாம் ஓகே தான். ஆனா காலேபு கிட்ட இல்லாத ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா? யோசுவா கிட்ட அவன் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுறவன், ஆனா இவன் கர்த்தருக்காக தன்னையே அர்ப்பணிச்சவன். கூடாரத்திலேயே தங்கி இருக்கிறான். இவ்வளத்தையும் பரலோகம் பார்க்குது, இவ்வளத்தையும் பரலோகம் பார்க்குது. அடுத்து அவனை செலக்ட் பண்ணி கொண்டு உட்கார வைக்குது. இதுதான் நாம் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் நீ சபையில செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்க பாஸ்டர் பார்க்கிறாரோ பார்க்கலையோ, உனக்கு ரிவார்டு கிடைக்குதோ கிடைக்கலையோ, மனுஷனுக்கு முன்பாக நீ உயர்த்தப்படுறையோ உயர்த்தப்படவில்லையோ, ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், பரலோகம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். நீ செய்யற ஒன்னையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்துல நீ மனுஷனுக்கு பிரியமா நடந்து தேவனுக்கு முன்பாக கேட்டுள்ளதும் திருக்குள்ளதுமா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு குரூப், அது ஒரு குரூப் இருக்கு. அப்படியே பாஸ்டருக்கு முன்னாடி நல்ல வேலை பார்க்கும், ஆனா பாஸ்டர் போன உடனே அப்படியே உட்காந்துரும். நாங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு 33 வருஷம் ஆகுது. முதல் ஒரு 14 வருஷம் நாங்க ஒரு சபையில் இருந்திருக்கிறோம். எங்க சபையில பாஸ்டருக்கு எங்க பாஸ்டர் கிட்ட இருந்த ஒரு 3-4 பேட்ச் உதவி ஊழியர்களை நாம் பார்த்திருக்கிறோம். நான் யார் என்னன்னு சொல்ல விரும்பல, பார்த்திருக்கிறோம். அதுல தேவனுக்கும் ஊழியக்காரனுக்கும் உண்மையா இருந்தவர்களை கர்த்தர் எப்படி உயர்த்தி இருக்கிறாருங்கிறதை நாங்க பார்த்திருக்கிறோம். நாங்க போனதுக்கு முன்னாடியிலிருந்து அங்க இருக்காங்க. சோ அவங்கள இருந்து பார்த்து அந்த அடுத்த 14 வருஷம் இருந்த 2 பேட்சையும் பார்த்து, வெளியே வந்த பிறகு ஒரு பேட்ச் இருந்துச்சு, அதையும் பார்த்திருக்கிறோம். ஒரு 4 பேட்ச் பார்த்திருக்கிறோம். இந்த 4 பேட்சில் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்மையாக இருந்தவர்கள் இன்னைய வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னைய வரைக்கும் கர்த்தர் அவங்களை உயர்த்தி தான் வச்சிருக்கிறார். அநேகர் கண்களுக்கு முன்பாக, அதை மனுஷனுக்கு உயர்த்த தான் சொல்லல, ஊழியத்தின் பாதையில வரங்கள்ல எல்லாத்தையும் உயர்த்தி வச்சிருக்கிறார். அதே நேரத்தில் சும்மா பாஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி அப்படியே பாஸ்டர் குடும்பத்தை பிரிச்சு, அல்லது விசுவாசிக்கும் பாஸ்டருக்கு நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்கி, இல்ல பாஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி பணத்துல கிணத்துல பொய்யா இருந்தவங்க உயர்த்தப்பட்டதாக சரித்திரமே கிடையாது, காணாமல் போயாச்சு. உங்களுக்கு சொல்லுகிறேன், சபை என்பது பரலோகத்தினுடைய திட்டத்தினுடைய அங்கம். நீங்களும் நானும் ஒரு மனம் என்பது பரலோகத்துடைய திட்டத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். இங்க யாரும் யாருக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுலாம் கிடையாது. இன்னொருத்தவங்களுக்கு நல்ல பேர் சொல்லி என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? மனுஷன் உயர்த்தி என்ன ஆக போகுது? எத்தனையோ மனுஷர்கள் உயர்த்தப்பட்ட நல்லவங்களே கூட அவர்கள் பேர்ல பூமியில இல்லாம போயிருச்சு. ஆனா அவர்கள் பேர் கண்டிப்பாக பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். நாம அதுக்காக தான் ஓடணும், அதுக்கு தான் பிரயாசப்படணும். இந்த எண்ணத்தோட ஒவ்வொரு விசுவாசியும் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சபைக்குள்ள இப்படி ஒரு எண்ணத்தோட எல்லா விசுவாசியும் மாறிட்டோம்னா அந்த சபைக்கு பேர் தான் ரிவைவல். அதுதான் ரிவைவல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நாம எனது என் குடும்பம், உங்க பிள்ளைய பாட்டு பாட விடல, இன்னொரு பிள்ளைய பாட விட்டாங்க, அதுல உங்களுக்கு என்ன வரக்கூடாது? வருத்தம் வரக்கூடாது. சரி, ஓகே, கர்த்தர் ஏத்தி இருக்கிறாரு, என்ன இருக்கும்? ஐயோ என் பிள்ளையும் பாடணுமே, அது ஆசை. இன்னொரு பிள்ளைய ஏத்தனா பொறாம வரக்கூடாது. உடனே அந்த பிள்ளைய பத்தி பேசுறது, அந்த குடும்பத்தை பத்தி பேசுறது. பாஸ்டர் எதற்காக அவங்களை ஏத்தி இருக்கிறாரு? அவங்க எல்லாம் பாஸ்டர் நல்லா நைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, சோப் போட்டு வச்சிருக்கிறாங்க, ஐஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க, அதனாலதான் அவங்க பிள்ளையே ஏத்துறாரு. உங்க பிள்ளைய நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க பிள்ளை ஒருவேளை இங்கே உயர்த்தப்படாமல் இருக்கலாம், தேவனால் உலகத்தில் உயர்த்தப்படலாம். கர்த்தர் அங்க பயன்படுத்த முடியும். எங்க யார ஆண்டவர் எப்படி கொண்டு வர்றாரு தெரியாது. எதுக்காக அந்த ஒரு பிரிவினை? நான் சொல்லுவேன், சின்ன வயசுல நமக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த ஒரு பாடம் தான், அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த 4 மாடு ஒன்னா இருந்துச்சான், படிச்சிருக்கீங்கன்னா இந்த பாடம். 4 மாடு ஒன்னா இருந்துச்சான். ஒரு சிங்கத்தால 4 மாடு என்ன பண்ண முடியலையா? ஜெயிக்க முடியலையா? அடுத்து என்ன பண்ணுச்சான்? சிங்கம் நரிய விட்டுச்சான். நரி போய் 4 மாட்டையும் பிரிச்சிருச்சான். இப்ப நரி போய் சொல்லிச்சான், 4 பிரிஞ்சிருச்சு அடின்னுச்சான். 4 அடிச்சு விடுச்சான். ஒன்னா இருக்கிற வரைக்கும் சிங்கத்தால கூட யாரும் ஜெயிக்க முடியாது, மாட்டை ஜெயிக்க முடியலையா? தனித்தனியா போனா நரி கூட மாட்டை ஜெயிச்சிடும். அதே தான் சபை. சபை என்பது ஒரு மனதினுடைய உச்சம். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், ஒரு மனதுக்கு எக்ஸாம்பிளா யாரை சொல்லுவார் தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு மனதுக்கு எக்ஸாம்பிள் ஆண்டவர் யாரை சொல்லுவார் தெரியுமா? பிசாசு சொல்லுவார். தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி கட்டப்படும்? அப்ப பிசாசு எப்படி இருக்கிறானா? ஒரு மனமா இருக்கிறானா? லைவ் போதா? ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு புக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எபிரேயர் புஸ்தகம். இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் ஒரு 13 அதிகாரம் இருக்கும். நீங்க சல்லடை போட்டு தேடினா கூட அந்த அதிகாரத்தை எழுதின ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த கமெண்ட்ரி படிக்கிறவங்க அவங்களாம் யூகிக்கிறாங்க அது யார் தான் எழுதியிருக்கலாம், பவுல் எழுதியிருக்கலான்னு. இன்னொரு குரூப் சொல்லுது பர்னபா எழுதியிருக்கலான்னு. ஆனால் ஒரு இடத்துல கூட ஹிண்ட் கூட தர மாட்டாரு. ஒரு இடத்துல கூட ஒரு ஹிண்ட் கூட இருக்காது அது யார் எழுதினாங்கன்னு. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய நிருபம்
பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி மெல்கிசேதேக்கின் முறைமையை கொண்டு வந்து நிறுத்துறது. இருக்கிறதுலயே புதிய ஏற்பாட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப டீப்பஸ்ட் புக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டெப்தா இருக்கும்பாங்க. அந்த புஸ்தகத்தை எழுதின ஆக்கியோன் தன் பேரை ஒரு இடத்துல கூட மறந்து கூட குறிப்பிடல. அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு தன்னலம் இல்லாம ஊழியம் பார்த்திருக்கிறாங்க. இந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு நமக்கு இருக்குதா? சும்மா சொல்லதான் செய்யறோம், நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எடுத்த உடனே நம்ம பேரை தானே ஃபர்ஸ்ட் போட்டுக்க விரும்புறோம், எதுல ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்ண விரும்புறோம்ல. ஏதோ ஒரு இடத்துல நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் போட்டோ போடாதீங்க. எனக்கு ஆரம்பத்தில் ஒரு ஆசை இருந்துச்சு, அதை ஒரு ஊழியக்காரர் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். நான் சொன்னேன் பேரும் போடாதீங்க. நீங்க சில டினாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த போஸ்டர் எப்படி அடிப்பாங்கன்னா தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனைகளும் நற்செய்தி கூட்டங்களும் அடிப்பாங்க. அதுல யார் பேர் இருக்காது, எந்த விதமான ஊழியக்கார் பேருமே இருக்காது. நான் ஆரம்பத்தில் போடும் போது இதை தான் போட சொன்னேன், வேண்டாம் கடைசி கால அடையாளங்கள்னு போடுங்க, இல்ல கடைசி கால சத்தியம்னு போடுங்க, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தம்னு போடுங்க, பேரை போடாதீங்க. என்ன அப்போ ஒரு ஊழியக்காரர் அவர் தான் அப்போ போட்டவர் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். இல்ல பிரதர் அப்படி போட்டா சரியா வராது, யார் வராங்கன்னே தெரியாது. நான் சொன்னேன் சரி பரவாயில்ல, ஜனங்க கூட்டத்துக்கு வரட்டும். அப்புறம் பேரை போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் போட்டோ இன்னைய வரைக்கும் கர்த்தருடைய நாம மகிமைன்னு சொல்றோம், ஒரு இடத்துல கூட எங்க போட்டோ நான் கொடுத்தது இல்லை, வேணாம் தான் சொல்றோம். இப்பவும் போட்டோ போட வேணாம் தான் சொல்றோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம மறையணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மறையணும், எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்து வெளிப்படணுமோ அவ்வளவுக்கு கிறிஸ்து வெளிப்படணும். இன்னைக்கு நாம நம்மளை ப்ரொபகண்டா பண்ண விரும்புறோம், நம்மளை வெளியரங்கமாக்க விரும்புகிறோம். கேட்டா சொல்றோம் அதனால தாங்க ஜனங்க வருவாங்க, போட்டோ பார்த்து வருவாங்க, பேரை பார்த்து வரவங்க. போட்டோ பார்த்து வரவன் போயிடுவான், பேரை பார்த்து வரவன் போயிடுவான், கர்த்தரை பார்த்து வரவன் தான் கடைசி வரைக்கும் நிப்பான். அப்படிதான் வரணும் ஜனங்க. ஒருவேளை இப்ப இருக்கிறவங்க சொல்லுவாங்க இவர் ரொம்ப பழசு பேசுறாங்கன்னு, ஆனால் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நாம் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் மகிமைப்படுவார். நம்ம அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு தாட், ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கணும். என்ன எண்ணம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒரு மனதை கெடுக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 6ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்குது, சபைகள் பெருகிட்டே இருக்குது. ஆனால் பெருகின போது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அந்நாளிலே சீஷர்கள் பெருகின போது நல்லா கவனிச்ச பாத்தீங்களா? 120 பேர் இருந்தான். இந்த 120 பேர் யாருன்னே நமக்கு தெரியாது, பேர் மட்டும்தான் இருக்கு. சீஷர்கள் பேரு 1-2 பேரு இருக்கு, மற்றபடி யாருன்னே தெரியாது. ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, அந்நாளிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கனானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு. அப்போ இங்க என்ன பாகுபாடு வந்துருச்சு அவங்களுக்கு? கிரேக்கர் எபிரேயர்ங்கிற பிரச்சனை உருவாகுது. இப்பதான் நல்ல சர்ச்சு வளருது, நல்ல போக்கஸ் ஆகுது, எல்லாத்தையும் வித்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். அதுக்கு முதல் அதிகாரத்தில் போய் பாத்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு எல்லாத்தையும் வைக்கிறாங்க, வித்ததெல்லாம் கொண்டு வைக்கிறாங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு சர்ச்சு, பக்காவா. ஆனா திடீர்னு அவங்களுக்குள்ள அப்படி பிசாசு ஒன்று நுழைச்சு விடுறான். பத்தியா, அவன் மேல உட்கார்ந்து இருக்கிறவன் எல்லாம் எபிரேயன், யூதன், கீழே இருக்கிற விசுவாசி எல்லாம் யாரு? கிரேக்கன். அதனாலதான் பாரு எபிரேயனுக்கு ஸ்பெஷல், கிரேக்கர்களுக்கு ஒன்னும் கவனிக்க மாட்டான் பாரு. நீ மடத்தனமா எல்லாத்தையும் வித்து வச்சுட்டியே. இப்படி இப்ப என்ன நடக்குது பத்தியா? எபிரேயர்லாம் தனி செட்டா மாறிட்டாங்க. என்னைக்கு இருந்தாலும் அவன் யூதன் தாங்க. சபைக்குள்ள என்ன வருது? பிரிவினை வருது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சபைகளில பிரதானமானதாக இருக்கு. பவுல் எழுதுறாரு, நமக்குள்ள யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை, நமக்குள்ள எதுவுமே கிடையாது. எப்ப நாம ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டோமோ, எப்ப சபைக்குள்ள வந்துட்டோமோ, we are all one. அவ்வளவுதான். ஒரு பிதாவுக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஒரு தேவனுக்கு நாம் சீஷர்களாய் இருக்கிறோம், ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சகோதரர்களாய் இருக்கிறோம், ஒரு பரலோகத்திற்கு நாம் அங்கத்தினர்களாய் இருக்கிறோம். அவ்வளவுதான். இங்க எந்த விதமான பாகுபாடு கிடையாது. அவன் இவன், படிச்சவன் படிக்காதவன், அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன், அந்த ஊர்க்காரன் இந்த ஊர்க்காரன். அவன் திருநெல்வேலிக்காரங்க அப்படித்தான் செய்வான். உடனே அவரு ப்ராப்பர் திருநெல்வேலி இல்லைங்க, நாகர்கோயில் அப்படித்தான் செய்யும். நாங்க மதுரைக்காரங்களாம் அப்படி கிடையாது தெரியுமா? லூசு பயிலுவோம். சர்ச்சுகள் உட்கார்ந்து இருக்கிற மடையர்கள், நீங்க வேணா அப்படியே லைவ்ல போடுங்க.
ஒன்றும் தப்பு கிடையாது. சபைக்குள்ள என்ன பாகுபாடு வேண்டி கிடக்கு? எந்த ஊர் அந்த என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும், சகலருக்காகவும் சிந்தப்பட்டது. சபைக்குள்ள உட்காந்து கேட்கறான், பாஸ்டர் எந்த ஊருக்காரு? எந்த ஊருக்காரன் உனக்கு என்னடா? எந்த ஊருக்காரன் தான் உனக்கு என்ன? உனக்கு சத்தியம் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேண்டியதானே? இங்க உட்காந்துட்டு அவர் எந்த ஊருக்காரு, அவர் எங்கிருந்து வந்தாரு, அவங்க சொந்தக்காரங்களா யாரு? கிறுக்கு பயிலுவோம். சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கான், ஹிஸ்டரி ஜாகிரபி தேடுறான் உட்காந்து. அவருடைய ஹிஸ்டரி என்ன, இவன் யார் எங்க இருந்து வந்தா உனக்கு என்ன? சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவன் மலையாளி, இவன் கன்னடம், அவன் தெலுங்கு, இவங்க தமிழ், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே தான் இதெல்லாமே இருக்கு. நமக்குள்ள எதுவுமே கிடையாது. நம்ம அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். மொழி வேணா வேற வழி இல்ல பேசிட்டு இருக்கிறோம், ஆனா அந்நிய பாஷையில் நம்ம எல்லாம் ஒரே மொழியத்தான் பேசி கொண்டிருக்கிறோம். பாபிலோன்ல அவங்களுக்குள்ள பாஷை தாறுமாறாச்சு, பிரிவினை வந்துச்சு. இங்கேயும் பாஷையை வச்சுதான் பிரிக்கிறான். அவன் மலையாளி, இவன் தெலுங்கு. அதனாலதான் ஆண்டவர் பாக்குறாரு, அத்தனை பேருக்கும் ஒரே பாஷை, அந்நிய பாஷை கொடுத்துட்டாரு, வேலை முடிஞ்சு. ஆவில நிரம்பும் போது நம்ம எல்லாம் ஒரே பாஷை உடையவர்களா மாறிட்டோம். எப்போ பாஷை தாறுமாறாச்சோ பிரிவினை வந்துச்சு, எப்போ பாஷை ஒன்னாச்சோ ஒரு மனம் வந்துருச்சு. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்கள் ஒருமனப்பட்டு. சபைக்குள்ள இருக்கும்போது இந்த பாகுபாடு எதுலையுமே இல்லை. மொழி, மாவட்டம், ஊரு, நாடு எதுவும் கிடையாது. நம்மள அத்தனை பேரையும் ஒரு தேவன் தான் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, ரட்சித்து வச்சிருக்கிறார். இங்க யாரையும் யாரும் அப்படி பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா நீங்க தான் இந்த எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற முதல் டூல், பிசாசோடைய டூலா மாறிடுவீங்க. நீங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கேட்காதீங்க எந்த ஊருன்னு. எதுக்கு கேட்குறீங்க எந்த ஊருன்னு? எந்த ஊரா இருந்தா என்ன? சிலர்லாம் அப்படியே கேட்பான், என்ன கேட்பான் அப்படியே, பாஸ்டர் நீங்க மதுரையோ அப்படின்பா. ஏன்? இல்லை உங்க பாஷை காட்டுதே. இல்லை எனக்கு அப்பயே தெரியும் நீங்க திருநெல்வேலி தானே அப்படின்பா. என்னத்துக்காக நான் திருநெல்வேலியா இருந்தானே, நான் நாகர்கோயிலா இருந்தானே, நான் மதுரையா இருந்தேன், என்ன உங்களுக்கு அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுல ஒரு சந்தோஷம். பாஸ்டர் எங்க ஊருக்கார் தெரியுமா? இவன் தான் பிரிவினையோட முதல் ஆளு, பிரிக்கிறவன். பாஸ்டர் பிரிக்கிறவன் இவன் தான். பாஸ்டர் எங்க ஊரு? எனக்கு அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன், நான் சென்னைக்காரன். ஏன்னா இந்த ஊர்ல மட்டும்தான் எவன் எந்த ஊர்னே தெரியாது. இது ஒரு குழப்பமான ஊர். இது மொத்தத்தையும் போட்டு, இந்த ஸ்வீட் கடைக்கு போனீங்கன்னா ஒரு மிக்சர் இருக்கும் தெரியுமா, அதில் பார்த்தீங்கன்னா ஓம்புடி, வேர்க்கடலை, காராபூந்தி எல்லாம் போட்டு கலக்கி வச்சிருப்பான். காராபூந்தி தனியாக விற்கும், மிக்சர் ஓம்புடி தனியாக விற்கும், வேர்க்கடலை தனியாக விற்கும். எல்லாத்தையும் போட்டு அதுக்கு பேர் என்னது? என்ன மிக்சர்? மிக்சர். அவ்வளோதான் மிக்சர். நம்ம எல்லாம் அது அந்த மிக்சர் யாருன்னா சென்னை தான். சென்னை இஸ் த பெஸ்ட் மிக்சர். எவனுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது நான் எந்த ஊரா இருந்தா என்ன, எங்க இருந்தா. நான் பிறந்து வளர்ந்து சென்னை, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. என்ன எந்த மொழிக்காரன் எந்த ஜாதிக்காரன் யாருமே பார்க்கல, எந்த நாட்டுக்காரன் பார்க்கவே இல்லை. என்ன நாகர்கோயில கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறாங்க, அவங்க என்ன சென்னைன்னு பாக்குறாங்களா? சத்தியம் இருக்கான்னு மட்டும்தான் பாக்குறாங்க. அவங்க இங்கேருந்து கனடாவுக்கு கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறாங்க, என்ன பாக்குறாங்க? இவங்க எல்லாம் இந்தியன்ஸ் பாக்குறாங்க, இல்ல சத்தியம் இருக்கா. இங்கேருந்து ஒரு ஸ்ரீலங்கா கூப்பிடுறாங்க, என்ன சொல்லி? சிங்கள ஏரியால மீட்டிங் நடக்குது. சிங்கள ஏரியால மீட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 800 இருந்து 1000 பேர் சிங்களர்கள் வந்திருக்கிறாங்க. உட்காந்து செய்தி கேட்கறாங்க, முழு செய்தி கேட்கறாங்க, 2.5 மணி நேரம் டிரான்ஸ்லேஷனோட. அவங்க என்ன தமிழன்னு பார்த்தாங்களா? என்ன சத்தியம் இருக்கான்னு மட்டும்தான் பாக்குறாங்க. அவ்வளவுதான். இங்க நம்ம சிங்களனும் இல்ல, தமிழனும் இல்ல, எதுவுமே கிடையாது. we are all one. அந்த ஒரு மனம் எப்ப கெடுதோ அன்னைக்கு ரிவைவல் வர்றது தடுக்குதுன்னு அர்த்தம். அந்த ஒரு மனம் தான் ரிவைவலுக்கான அந்த அந்த பாகுபாடு தான் ஒரு மனத்துக்கான தடை. முதல்ல இதை தொலைங்க, ஃபர்ஸ்ட் இதை ஒழிச்சிடுங்க. யாரையுமே கேட்காதீங்க, எந்த ஊரு எந்த மொழி எதுவும் கேட்காதீங்க. நம்ம சபைக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானா அவன் ஆச்சரியப்படணும். ஏன்னு சொன்னா கிறிஸ்தவத்துல மட்டும்தான், நான் சொல்றது கிறிஸ்தவத்துல, கிறிஸ்தவங்க கிட்ட இல்ல, கிறிஸ்தவத்துல மட்டும்தான் ஜாதி பாகுபாடே கிடையாது. இங்க ஆண்டவர் எதுவுமே கிடையாது, எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சிருக்கிறார். மீன்காரரையும் ஒன்னா உட்கார வச்சிருப்பாரு, சுங்கம் வசூலிக்கிறவரையும் டாக்ஸ் பேயரையும் ஒன்னா உட்கார வச்சிருப்பாரு, லூக்காவையும் ஒன்னா உட்கார வச்சிருப்பாரு, யோவானும் ஒன்னா உட்கார்ந்துருப்பாரு. அதை பத்தில ஆண்டவருக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாம் ஒண்ணு. இது எங்க இருக்குன்னா கிறிஸ்தவத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த பாகுபாடு கொண்டாண்டாங்க. தயவு செய்து நம்ம சபைக்குள்ள வரும்போது அதை பார்க்க கூடாது. வெளியேந்து வரவன் யோசிக்கணும், எங்க கேஸ்ட்லயே என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்றா, ஆனா இங்க வந்தவனே என்ன கட்டி பிடிக்கிறான், கையை பிடிக்கிறான், ஆண்டு வாங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிடுறான்.
இதுதான்டா உண்மையிலே இயேசுவின் அன்புன்னு உங்களை என்னையும் பார்த்து அவன் தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு நீங்க சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், இந்த அன்பு போதும் அவனை அவன் ரட்சிப்பதற்கு. ஜனங்க வெளியெல்லாம் இயேசு தெய்வம்னு தெரியாம இல்ல, ஆனா இயேசுவின் அன்பு அவங்களுக்கு காட்டப்படாம இருக்கு. அவன் பார்க்க வேண்டிய, கிறிஸ்தவங்கிட்ட பார்க்க வேண்டியது முதல் முக்கியமானது என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை அவன் பார்க்கணும். கிறிஸ்து எப்படி பாகுபாடு இல்லாமல் ஏக சிந்தை உடையவராய், அந்த வசனம் ரோமர் நிருபத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 6வது வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய. அது எப்படியா? கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படி. கிறிஸ்து அது ஒரு தனி செய்தி. கிறிஸ்து இயேசுவின் மாதிரி, அவர் எப்படி 3 தேவன் எப்படி ஒன்னா இருக்கிறாருங்கிறது அது தனி விஷயம். ஆனா அந்த மாதிரி தான் மாடல், அவர் தான் மாடலாம். அந்த மாதிரி நீங்கள் நான் எப்படி இருக்கணுமா? ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி. ஸோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் வருக வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எழுப்புதல் வரணும், ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர்கிட்ட வரணும். அதுக்கு நான் தொலைக்க வேண்டியது ஃபர்ஸ்ட், நான் பார்க்குற பார்வை முதல்ல எனக்கு மாறணும். ஒருத்தனை பார்க்கும்போது விசுவாசியா தான் பார்க்கணும், ஒருத்தனை பார்க்கும்போது சீஷனா பார்க்கணும், ஒருத்தனை பார்க்கும்போது ஊழியக்காரனா பார்க்கணும், இல்லையா ரட்சிக்கப்படாதவனா பார்க்கணும். இவ்வளவுதான் பார்க்கணும். அவன் யாரு, அவன் பூர்வீகம் என்ன, அவன் எந்த ஊர்க்காரன், இது நமக்கு தேவையே இல்லை. நான் நார்வே அரசாங்கத்தை பற்றி ஆரம்பத்தில் ஒன்று கேள்விப்பட்டேன், இப்போ இருக்கான்னு தெரியாது. அவங்களுடையதான ஒரு ஹிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். நார்வேவோட ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அவங்கள பற்றி அவங்க என்ன பண்ணாங்களாம், செகண்ட் வேர்ல்டு வார் 2ஆம் உலக யுத்தத்தில் ஹிட்லர் கேட்டார்னு சொல்லி யூதர்களுடையதான டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்களாம். அவங்க நாட்டில் வந்து தங்கியிருந்த யூதர்களை டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்களாம். இதை நான் படித்தது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு புக்கில் படித்தேன். ஸோ அப்போது ஹிட்லர் கேட்டாருன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, யூதர்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே ஹிட்லர் என்ன பண்ணிட்டாரு, அதை வச்சு யூதர்களை கண்டுபிடிச்சி கொலை பண்ணிட்டாரு. நிறைய யூதர்கள் என்ன பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டார். அப்போ நார்வே அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்துச்சான், இனிமேட்டு நார்வேல எந்த பாகுபாடும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். நாங்கள் பார்த்ததுனால இத்தனை 1000 யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, செத்துட்டாங்க. இனி நார்வேக்குள்ள போய் நீங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா அவன் நார்வேயன், அவ்வளவுதான். இந்திய நார்வேக்காரரு, ஸ்ரீலங்கா நார்வேக்காரன் அவங்க என்ன செய்ய மாட்டாங்களா, பார்க்க மாட்டாங்களாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரு, நார்வேயன், அவ்வளவுதான். இந்த எண்ணம் சபைக்குள்ள வரணும். உள்ளே வந்தா நம்ம அத்தனை பேரும் இயேசுவின் பிள்ளைகள், அவ்வளவுதான். நான் யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, நான் மலையாளியும் இல்லை, தெலுங்கனும் இல்லை, நான் விருதுநகர்காரனும் இல்லை, நான் வந்து தமிழ்நாட்டுக்காரனும் இல்லை, நான் ஆந்திராக்காரனும் இல்லை. நான் ஒன்று தான், பரலோகவாசி. நான் தேவனால் பரலோகத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் வரும், நாங்கள் அத்தனை பேரும் போய் பரலோகத்திலே உட்கார. அல்லேலூயா. இது முதலாவது அவர்களுக்குள்ள இருந்த ரிவைவலுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன், முதலாவது காரணம். இரண்டாவது வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசிங்க. கர்த்தரிடமாக, அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது, மற்றவர்கள் இல்ல, அவங்க தானே வாசிச்சாங்க, அவங்க தானே வாசிச்சாங்க, பாவம் விட்டுருங்க. வாசிங்க, நீங்களே வாசிங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது, அதிகமாய் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த வசனத்துல எவ்வளவு அருமையான ஃபார்முலா இருக்கு பாருங்களேன். ஏன் சபைகள் பெருகின தெரியுமா? அவங்க அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருந்தது, நான் ஜனங்களை எனக்கு சேர்க்கறதுக்காக உள்ள கூட்டிட்டு வரல, கர்த்தரிடமாய் சேர்க்க உள்ளே கூட்டிட்டு வந்தேன். இதுதான் அடுத்தது. இங்க ஆத்துமாக்களை கொண்டு வருவது எதற்காக உள்ள வருது? நம்ம இங்க ஹீரோ வர்ஷிப் நடத்துறதுக்காகலாம் இல்ல. இங்க நமக்குள்ள இருக்கிற அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கூட்டம், இது என்னோடது, இது என் கிரவுட், இது நான் கொண்டு வந்தது. வசனம் சொல்லுது, ஜனங்கள் அவர்களோடு கூட சேர துணியவில்லை. ஏன் ஜனங்க அவங்க கிட்ட சேரல? ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். ஏன் ஜனங்க அவங்க கிட்ட சேரலன்னா, அந்த 5ஆம் அதிகாரத்தில் நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா அனனியா சப்பீரால் விஷயம் நடக்குது.
அனனியா சப்பீராள் விஷயம் நடந்த உடனே அந்த ஜனங்களுக்குள்ள என்ன வருது? ஒரு பயம். அந்த வசனம் இருக்கு, அவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. 11வது வசனம். மிகுந்த பயம் உண்டாயிற்று. அதோட அர்த்தம் என்ன? அப்போஸ்தலர்களை பார்த்த உடனே செம்ம பயம். என்ன பயம் வந்துச்சு தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் பயம் ஒன்று வந்துச்சு. தப்பு செஞ்சுட்டு கிட்ட போனா செத்தோம், தொலைஞ்சோம், அவங்க கிட்ட எதையும் மறைக்க முடியாது. அந்த அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை இருந்துச்சு. அவங்க மேல இந்த அபிஷேகத்துக்கு என்ன இருந்துச்சு? ஒரு வல்லமை இருந்துச்சு. இந்த வல்லமை உங்க மேலேயும் என் மேலேயும் வந்துச்சுன்னா ஜனங்களுக்கு நம்ம கிட்ட வரதுக்கு பயம் இருக்கும். அதே நேரத்தில் தேவன் கிட்ட சேர்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா இந்த அபிஷேகத்தை கொடுத்தது யாரு? தேவன். அவங்க யாரை மகிமைப்படுத்துவாங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். இங்க என்னன்னா ஆப்போசிட்டா நடக்குது. என்ன ஆப்போசிட்? நாம என்ன நினைக்கிறோம்னா ஜனங்கள் நம்ம கிட்ட சேரணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் நம்மகிட்ட என்ன செய்யணும்? நமக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும், நமக்கு அன்பா இருக்கணும், நமக்குள்ள இப்படி இருக்கணும். இது அடுத்த பிரச்சனை. இப்ப இன்னைக்கு ஊழியர்கள்லையும் சபைகள்லையும் ஏன் விசுவாசிகிட்ட கூட இருக்கக்கூடியதான ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா குரூப்பிசம். தனக்குன்னு ஒரு கிரவுட், நமக்கு ஒரு கிரவுட். நீங்க போய் பாருங்க, ஒரு குரூப் இருக்கும், அதுதான் எப்பவும் உட்காந்துருக்கும். அவங்க 4 பேர் தான் எங்கேயும் போவாங்க. ஊழியத்துக்கு போனா கூட யார் போவா? அந்த 4 பேர் தான் போவாங்க. 5ஆவதா யாராவது வந்தா எங்களுக்கு ஒரு மனமே வரல. ஏன்னா இவங்கெல்லாம் பரிசுத்தாவி, அது அசுத்தாவி. ஏன் அவங்க கிட்ட ஒரு மனம் வரமாட்டேங்குது? என்ன காரணம்? ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க. நான் எப்போ ஒரு விஷயத்தை நம்புற ஒரு ஆள், எனக்கு ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு உலகத்தில் பகைவனே கிடையாது என்பார். there is no enemy in this world என்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் கேட்பேன், எப்படி பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? நான் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன் ஜெகன். யாருக்கிட்டையும் இப்போ என்ன பண்ண மாட்டேன்? சண்டை போட மாட்டேன், கசப்பு வச்சுக்க மாட்டேன். பேசினா பேசுவேன், பேசாட்டி நான் ஒன்றும் என்ன செய்ய மாட்டேன், அவங்க மேலே வருத்தமா ஏன் என்கிட்ட பேசல நினச்சிக்க மாட்டேன். திடீர்னு ஒரு நாள் வந்து பேசினா நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட மனுஷனுங்கிட்ட குரூப்பிசமே ஃபார்ம் ஆகாது. எல்லாரும் நேசிக்க தொடங்குவாங்க. இங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒருத்தரை பற்றி கொண்டு ஒருத்தரை என்ன பண்றீங்க? பகைக்கிறீங்க. ஒருத்தரை நேசிச்சு ஒருத்தரை என்ன பண்றீங்க? வெறுக்கிறீங்க. இது இயல்பு, இது மனித இயல்பு. இப்படிதான் நம்ம மனுஷங்க நார்மலா இருப்போம். ஆனா சபைக்குள்ள வந்துட்டோம்னா நாம் எல்லோரும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். உங்க மேல எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு அபிஷேகம் இருக்கும். இந்த அபிஷேகம் என்ன செய்யும்னா உங்களை ஹீரோவா பார்க்க வைக்காது, தேவனை ஹீரோவா பார்க்க வைக்கும். நான் சொல்றது புரியுதா? இயேசு கிறிஸ்துவை என்ன செய்வார் பாருங்க. அநேக ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. வரவங்க இயேசு கிறிஸ்துவ தான் சுகமாக்கி இருப்பாரு. இயேசுதான் தெய்வம், அவரை தான் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா எல்லாம் இருக்கணும். ஆனா அந்த இடத்துல வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அவங்கள பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசி. அவங்கள பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி ஒரு அற்புதம் செய்யறாரு, எல்லாம் நடக்குது. ஆனா அவங்க யாரை மகிமைப்படுத்தல? இயேசுவை மகிமைப்படுத்தல. ஏன்னா இயேசு அவங்கள பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசி. அவங்க யாரை மகிமைப்படுத்துறாங்க? தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த தீர்க்கதரிசிக்கு இப்படி ஒரு வல்லமை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுதான் உங்க மேல என் மேல இன்னைக்கு இருக்கணும். நமக்கு யூசுவலாவே ஒரு எண்ணம் ஒண்ணு வரும். ஒரு ஊழியத்துல அப்படி வளரும் போது எல்லாரும் நம்மளை புகழணும், எல்லாரும் நம்மளை என்ன செய்யணும்? புகழ்ந்து 4 வார்த்தை பேசணும். அது இயல்பு. நம்முடைய மாம்சத்தில் இருக்கக்கூடியதான சுபாவங்கள்ல அதுவும் ஒண்ணு. என்னன்னா அப்படி ஊழியம் வளர வளர 4 பேர் நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க? அப்படியே நம்மளை புகழ்வாங்க. எனக்கு ஆரம்பத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஃபர்ஸ்ட் இந்த ஆசை எனக்கும் இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனை அப்படின்னாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எவனாவது புகழ்ந்தானா ஓடிடுன்ட்டு. எவனாவது புகழ்ந்தானா என்ன செஞ்சிரு? ஓடிடு. நாங்க அதனால தான் பாத்தீங்கன்னா மீட்டிங் முடிச்சோன்னு கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஓடிடுவோம். நிக்கிறதுக்கு காரணம் நம்ம என்ன பெரிய செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது. ஜனங்க நம்ம மேல விழுந்து அமுக்கி 41 பேர் சாகிறதுலாம் நடக்காது.
நம்ம அவ்வளோலாம் இருக்காது, நம்மகிட்ட அப்படிலாம் நடக்காது. நமக்குன்னு அவ்வளோ கூட்டமாக வரப்போகுது, அதெல்லாம் நடக்காது. நம்ம ஏன் ஓடுறோம்னா, நான் என்ன காப்பாற்றிக்க விரும்புகிறேன், நீங்கள் பலகீனன்னு கூட நினச்சிக்கலாம். அவங்க வருவாங்க பாருங்க, பிரதர் இந்த மாதிரி ஒரு சத்தியம் ஆண்டவா பக்குன்னு இருக்கும். ஐயோ இது எங்கே போய் முடியுதோ. ஆனால் அப்போல்லாம் எனக்கு ஆண்டவர் சொல்வார், நீ யாருன்னு உனக்கு தெரியும் தானே, அவங்க சொல்கிறாங்க நீ நம்பலாமா. உண்மையிலே ஆவியானவர் சொல்லுவார். என்னன்னா 2 வசனம் எப்பவும் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த உன்னை நான் ராஜாவாக மாற்றினேன். இதே வார்த்தையை ஆமோஸ் சொல்வார் தீர்க்கதரிசி. ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னிடத்துல கர்த்தர் பேசினார். நான் மெய்ப்பன் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. நான் ஆடு மேய்க்கிறவன் தான். ஆடு மேய்க்கிறவனை ராஜாவா மாற்றவும் ஆடு மேய்க்கிறவனை தீர்க்கதரிசியாக மாற்றுறதும் அவர் கையில் தான் இருக்கு. நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்ம என்ன இருக்கோம் இதில். இது ஆண்டவர் சொல்லிகிட்டே இருப்பார். நீ நீ மனசில் மைண்டில் வச்சுக்கோ, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாத. சில நேரத்தில் மெயினில் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, இனிமேட்டு கவனிக்காதீங்க. என்ன நான் வந்து செய்திக்காக சொல்கிறேன், கவனிக்காதீங்க. சில நேரத்தில் செய்தியை நான் தப்பாலாம் பேசியிருக்கேன். ஆள் பேர்லாம் மாற்றி சொல்லிடுவேன், வசனம் மாற்றி சொல்லிடுவேன். அந்த ஃப்ளோவில் வரும்போது பேரே மாற்றிடுவேன். நான் அமலேக்குக்கு அபிமலேக்குன்றுவேன். வந்துடும், ஒரு ஃப்ளோவில் வந்துடும். அப்புறமா யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க மீட்டிங் முடிஞ்சோடனே, பாஸ்டர் அது அபிமலேக்கு இல்லை அமலேக்கியர் அப்படிம்பாங்க. ஒரு தேங்க்யூ அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்வார், இன்னும் உனக்கு அபிமலேக்கு அமலேக்கு வித்தியாசம் தெரில, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு மைண்டில் எனக்கு ஓடும். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு இன்னுக்கும் அபிமலேக்கும் அமலேக்கும் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பவுல் சொல்கிறார்ல, என்னை கூட்டுக்கிற சாத்தானுடைய தூதனார். இதில் ஒன்றுமே இல்லைங்க, யாருமே இங்கே ஒன்றுமே இல்லைங்க. அவர் நினைச்சார்னா ஆடு மேய்க்கிறவனை ராஜாவா மேலே உட்கார வச்சிருவார். அவர் நினைச்சார்னா ராஜாவா உட்காந்துருக்கிற நேபுகாத்நேச்சாரை 7 வருஷம் புல்லு மேய விட்டுருவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதில் என்ன இருக்கு மண்டையில் ஏற்றுறதுக்கு? யோசிச்சு பாருங்க. நல்லா உட்காந்துருக்கிறவர் திடீர்னு கீழே விழுந்து பெனால்ட்டிக்கு வந்துடுது. திடீர்னு அவருக்கு புத்தியெல்லாம் போயிடுதாமா. இப்போ நேற்று ஒருத்தருக்கு நடந்து போச்சு, நடந்துருச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஸ்ட்ரெச் ஏதோ ஒன்று நடக்குது. அவ்வளோ அறிவு இருந்தாலும் டக்குன்னு போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது? இதில் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே என்ன ஆகுது? எனக்கு வரம் இருக்கு, எனக்கு ஒரு கர்த்தர் வந்து ஒரு திறமை கொடுத்துருக்காரு, டேலண்ட் கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுதுன்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் எழுப்புதலுக்கு தடைக்கு 2வது. இங்கே நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டு எப்பேற்பட்டதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த டேலண்ட்டு ஒரு காத்துள்ள டயர் மாதிரி, எங்கே பஞ்சர் ஆகணும்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா அந்த காற்று இறங்காமல் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவார். இல்லை ரொம்ப ஆடிட்டோம்னா ஆண்டவர் பெருசாலாம் ஒன்றும் செய்ய மாட்டார். ஒரு குட்டி ஆணியை வச்சிருப்பார் ரோட்டில், அது குத்தம் மொத்த வண்டியும் ஓரமாக நிற்கும். அவ்வளோதான். நம்ம போய் சொல்லுவோம், யாராவது வந்து கேட்பாங்க, என்ன சார் பெரிய பிரச்சனையா? பஞ்சர் சார். பஞ்சரா? ஆமாம், குட்டி ஆணி மொத்த வண்டி ஓரமாக நிற்க வச்சிருச்சு. அப்புறம் மனசில் வச்சுக்கணும், நம்ம பெரிய வண்டி ஓட்டுறோன்னு பெருமை இல்லை, பஞ்சர் ஆகாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், சோத்துறோம், அவ்வளோதான். இன்னை வரைக்கும் கர்த்தர் ஓட்ட வைக்கிறாருன்னு போகணும். இன்னைக்கு பல நேரத்தில் ஜனங்கள் தன் பக்கமாய் திரும்ப வேண்டும்னு ஒரு குரூப் இருக்கு. தன்னை ப்ரொபகண்டா பண்ணுற குரூப், தன்னை ஹீரோவாக காட்டுகிற குரூப், தனக்குன்னு ஒரு 4 பேர். சிலலாம் சொல்லுவாங்க, எனக்கு என்னங்க கர்த்தர் ஒரு 50 பேரை கொடுத்துருக்கிறாரு. இல்லை, ஒருத்தனையும் கொடுக்கல. ஒரு வேளை ஒரு செய்தியில், அதை கூட நான் வந்து பெருமையாலாம் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். 2-3 தடவை செய்தியில் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, எனக்கு என்னங்க ஒரு காலத்தில் பேசுறதுக்கு இடமே இருக்காது, அந்த காலத்திலே கர்த்தர் என்னை காப்பாற்றிட்டாரு, இப்போ எனக்குன்னு ஒரு சேனல் இருக்குன்னு 2 தடவை சொன்னேன். போன வாரம் மூடியாச்சு, வேலை முடிஞ்சு. ஒரு 2-3 மெசேஜில் தான் சொன்னேன், எனக்குன்னு ஒரு சேனல் வச்சிருக்கு, இப்போ நான் பேசினா கேட்கறதுக்கு கொஞ்சம் பேர் ஆண்டவர் வச்சிருக்காருன்னு. மொத்த சேனலும் முடியாச்சு, வேலை முடிஞ்சு. ஆண்டவர் சொன்னார், இப்போ எங்கே பேசுவேன்? இப்போவும் அவருடைய கிருபை தான் நம்மை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. இப்பவும் கிருபை தான் காப்பாற்றுது. நம்ம எதை பிடிப்புன்னு நினைக்கிறோமோ ஆண்டவர் ஒரு நாள் அது பிடிப்பு இல்லைன்னு காட்டுவார். எதை பிடிப்புன்னு நினைக்கிறோமோ அது இல்லை, உன் பிடிப்பு நான் தான். கடைசி வரைக்கும் என் கையை பிடிச்சா தான் நீ வாழ்க்கை ஓடும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஜனங்கள் தன் பக்கம் திரும்பணும்னு. அப்போஸ்தலருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, என்கிட்ட ஒருத்தரும் சேர வேண்டாம், கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட வேண்டும். பர்னபா கிட்ட ஒரு நல்ல சுபாவம் இருக்கும். வாசிங்க, அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம்
24வது வசனம் வாசிங்க. 11:24. அவன் நல்லவன், அவன் பரிசுத்தாவில் நிரம்பி இருக்கிறான், அவன் விசுவாசத்தில் இருக்கிறான். ஆனா ஜனங்க செஞ்சது எங்க? கர்த்தரிடமா. நம்ம நல்லவனா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பக்கம் தான் சேர்த்துப்போம். நம்மளே என்ன சொல்ல தெரியுமா? நீங்க வேணா அவர் கூட சேர்ந்துங்க, அவர் ரொம்ப நல்லவர். அவன் சொல்றான், நான் நல்லவன்னு பரலோகம் சாட்சி கொடுக்குது, ஆனால் எங்கிட்ட சேர வேணாம். யாருக்கிட்ட சேருங்க? கர்த்தரிடமாய் சேருங்கள். இதுதான் சரியான அபிஷேகம், ரிவைவல். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த எண்ணம் வரணும், இந்த எண்ணம் வரணும். என்ன வரணும் தெரியுமா? ஜனங்கள் என் பக்கம் சேர்க்கிறவர் அல்ல, நான் கிரவுட் சேர்க்கிறவன் அல்ல. நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு, கிரவுட் புல்லிங். நான் தான் என்ன பண்றோம்? கிரவுட் புல்லிங். கூட்டம் எனக்கு தான் வருது, கூட்டம் எனக்காக தான் சேருது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, கூட்டம் உனக்காக சேரல, கூட்டம் எனக்காக சேருது. கூட்டம் யாருக்காக சேருது? கர்த்தருக்காக சேருது. கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்போ ரெண்டாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நாம் குரூப்பிசம் உருவாக்குறவர்கள் அல்ல. இங்க ஹீரோ வர்ஷிப் கிடையாது, மனித துதி கிடையாது, மனுஷனுக்கு மேன்மை கிடையாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தப்படுகிறையோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்த்தணும். வேதம் சொல்லுது, எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசு தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிதா அவர் என்ன பண்ணாரு? உயர்த்தினார். அவர் தாழ்த்த உயர்த்தினார். நீங்க என்ன செய்ய தெரியுமா? தேவன் உயர்த்த தாழ்த்தணும். நம்ம தாழ்த்த அவர் உயர்த்துவாரு. அவர் உயர்த்த நாம என்ன பண்ணணும்? எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்தணுமோ அவருக்கு தாழ்த்தணும். அந்த ஒரு விஷயத்துல தான் தாவீது அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. கொஞ்சம் ராஜாவாயி ஜெயிச்ச உடனே சவுலுக்கு மண்டையில ஏறிடுச்சு, நான் ராஜா. தாவீதுக்கு அப்புறம் சாலமோன், நான் பெரிய ஞானி. அப்புறம் ரெகாபயாம், நான் ஏன் உங்க பேச்செல்லாம் கேட்கணும்? அகிதாப்பில் ஆலோசனையை தள்ளிடுவாரு, நான் ஏன் கேட்கணும்? இப்படி பாத்தீங்கன்னா ராஜாக்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும், ராஜா மைண்டு. அது இல்லாத ஒரே ஆள் யார் தெரியுமா? தாவீது மட்டும். என்ன சொன்னாலும் மீகால் கூட்டு அவமானப்படுத்துவாங்க. அவன் சொல்லாரு, இருக்கட்டும், இது வரைக்கும் கொண்டு வந்தது ஏமாத்திரம். ஆண்டவர் என்ன எங்க இருந்தோ என்ன இங்க கொண்டாந்து இருக்கிறாரு, இன்னும் ஆடுவேன், இதுக்கு மேலையும் ஆடுவேன். கூப்பிட்டு தாத்தா தீர்க்கதரிசிட்டு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு, தாவீதுக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன். அப்ப தாவீது போய் சொல்லுவாரு, ஆண்டவரே இது வரைக்கும் செஞ்சதுக்கே நாங்க என்ன பண்றது? நானும் என் வீட்டாரும் ஏமாத்திரம். அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தாழ்மை இருக்குல்ல, அது கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும். கொஞ்சம் உயர்த்தும் போது, ஒரு உயர்வு கிடைக்கும் போது, 4 பேர் பாராட்டும் போது, கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, உங்களை மாதிரி மியூசிக் வாசிக்க யாருமே இல்லை அப்படின்னா வெளியே சொல்லிடாதீங்க, மனசுல சொல்லிக்கங்க, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. நம்மள மாதிரி மியூசிக் வாசிக்க ஆளே இல்லையா? எவ்வளவு பேர் இருக்கா. நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் நம்ம வாசிக்கும் போது நமக்கே தெரியுமே இல்ல. ஆனா ஏன் சொல்றானா, அது அவங்களுடைய நல்ல எண்ணம், பாராட்டலாமே, அவங்கள ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்குமே நினைப்பாங்க. ஆனா உனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இது என்கரேஜ்மெண்ட் இல்ல, வீழ்ச்சிக்கு ஸ்டெப்பு போடுறான், செங்கல் வைக்கிறான். அது ஏறிடும் தெரியுமா மைண்டில். ஒரு நாள் ஒருத்தர் வந்தாரு, நல்ல வேலை அது இப்போ இன்னும் என் மைண்டில் இல்லை, அந்த சம்பவம் மட்டும் ஞாபகத்தில் இருக்கு. ஒரு நாள் ஒருத்தர் வந்தாரு, ஒரு 7-8 நிமிஷம் தான் பேசியிருப்பார், 10 நிமிஷம் கூட அவர் என்ன பேசலை, பேசியிருப்பார், அவ்வளோதான். அவரு ஒரு 7-8 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு, பிரதர் என்னமா சொல்லிட்டு போயிட்டாரு. அது மண்டை விட்டு இறங்கிறதுக்கு 3 நாள் 4 நாள் ஆகி போச்சு. ஏறுது மண்டையில் அப்படியே நிக்குது. 3ஆவது நாள் போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துட்டேன். இது சரி வராது ஆண்டவரே, இது என்னவோ பண்ணுது, இது எங்கேயோ வீழ்த்துக்கு முடிவு ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆளை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அவரும் கேட்பாரு, பிரதர் உங்களை எப்போ பார்க்கலாம்? வந்துடாத வீட்டு பக்கம், நீ வேணாம் சாமி. நம்ம கழுத மாதிரி மேலே ஒருத்தர் உட்காந்து இருக்காரு, ஜனங்க என்ன பண்றாங்க, எல்லாம் விரிக்கிறாங்க. கீழே பார்க்குற கழுதை நினைச்சுக்க கூடாது, எனக்காக எவ்வளோ விரிக்கிறார்கள், நான் ஒருவரும் ஏறிடாத கழுதை, அதனால தான் எனக்கு இவ்வளோ மரியாதை, நான் அவ்வளோ முக்கியமான ஆள் தெரியுமா அப்படின்னு உடனே மேலே இருக்கிறவர் இறங்கிட்டாருன்னு வச்சுங்க, ஒரு பையில கழுதையை மதிக்க மாட்டான். அப்புறமா பார்த்தா கழுதை ஓரமா இருக்கும், என்னடா நேற்று இவ்வளோ பேர் இருந்தீங்க, நீங்க யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்க கழுதை சொல்லுவோம், நீ என்னைக்குமே கழுதை தான் தெரியுமா உனக்கு, மேலே இயேசுநாதர் உட்காந்துருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. இறங்கிட்டாரு, தொலைஞ்ச. அவர் உங்க மேலே வச்ச கிருபையும் உங்க மேலே வச்ச அழைப்பும் உங்க மேலே கர்த்தருடையதான அந்த தயவு இருக்கிற வரைக்கும் தான் ஓட்டம் ஓடும். இல்ல கொஞ்சம் கொம்பு எட்டி பார்த்துச்சு, என்ன மாதிரி யார் இருக்கா, சும்மா என்னையே வா நானே வாம்பா, அப்பவே அவனுக்கு எழுதிட்டாங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரியும், ஒருத்தர்
வசனத்தில் கேட்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார் அடிக்கடி, எனக்கே பைபிள் சொல்லி தெரியாம பாரு. சத்தான் பைபிள் எழுதின பவுலே ஒன்றும் சொல்லலை, அடிமைக்கு அடிமைன்ட்டாரு. அவர் சொல்லுவார் எப்போ பார்த்தாலும், எனக்கே நீ பைபிள் சொல்லி தெரியா அப்படிம்பார். இதெல்லாம் ரொம்ப அதிகமான வார்த்தை. எப்பவுமே மனசில் நல்லா வச்சுக்கொள்ளுங்க, என்னிடத்தில் ஜனங்கள் சேரவே கூடாது. there is no groupism. ஏன்னா ஹீரோ வர்ஷிப் இல்லை. ஜனங்கள் என்னை உயர்த்துறதுக்காக நான் இந்த ஊழியத்துக்கு வரவே இல்லை. நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட வேண்டும். இந்த எண்ணம் உங்ககிட்ட இருக்கும்போது எழுப்புதல் தானாய் வரும். அதிகமாய் ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? தேவனிடமாய் சேர ஆரம்பித்தார்கள். சபைகள் பலுகி பெருகின. ஆமென். அப்போ ரிவைவலுக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான 2 விஷயத்தில், ஒன்று ஒரு மனம். எப்படி இருக்கணும்? ஒரு மனம், கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் நான் செய்வேன், எனக்குன்னு அதில் எதுவுமே இருக்காது, காட்ஸ் கிங்டம். 2வது, நான் அல்ல இனி வாழ்வது கிறிஸ்து. என்னிடத்தில் அவர்கள் சேர வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்ட சேரணும்? கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்க வேண்டும். இந்த 2 காரியங்கள் இருந்துச்சுனாலே, அந்த முதல் 6 அதிகாரத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 2 விஷயம் தான் மெயினாக இருக்கும். மெயின் இன்னும் இருக்கு, 2 விஷயம் தான் மெயினாக இருக்கும். மிகப்பெரியதான எழுப்புதலுக்கு அது காரணமாய் அமைந்தது. இந்த 2 விஷயத்தை நாம செஞ்சோம்னா, நம்முடைய சபை செஞ்சா, கடைசி காலத்தில் உங்களை எடுத்து மிகப்பெரிய எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்ணில் மூடுவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரிடத்துல நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் என்னை கொண்டு எதாகிலும் செய்யுங்க ஆண்டவரே. அதுக்கு நீங்க என்னை என்ன செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு காலத்தில் பரிசுத்தவான்கள் இப்படி ஜெபம் பண்ணதை நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக நான் சாகவும் தயாராக இருக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை வச்சுத்தான் சபை இத்தனை நாட்கள் நடந்திருக்குது. கர்த்தருக்காக வாழ அல்ல, கர்த்தருக்காக சாகவும் நான் தயாராக இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. முதலாவதாக உங்களை கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய முதலாவது சுபாவம் ஒரு மனம். உங்களுக்கு சபைக்குள்ள யாரிடத்திலாவது கசப்பு இருக்குமானால், ஒரு வெறுப்பு இருக்குமானால், உங்க மனசு அறிஞ்சு இருக்குமானால், இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போய் பேசுங்க. ஃபர்ஸ்ட் பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க கேட்க போற அந்த ஒரு சாரியோ அல்ல நீங்க ஆக போற அந்த ஒப்புரவாகுதலோ உங்களை கிறிஸ்து பயன்படுத்துவதற்கு ஒரு பெரிய ஆயுதம். அதுதான் கிறிஸ்து உன்னை கையில் எடுக்கிறதுக்கு தடையா இருக்கு. இப்ப அதை மட்டும் நீ விட்டுட்டு உன்னை ஒப்புரவாக்கி தாழ்த்திட்டினா, ஆண்டவர் உங்களையும் உங்க சபையும் எடுத்து பயன்படுத்துவார். நான் எனது எங்கிட்டே வா, நான் யார் தெரியுமா, அப்படியே எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சிடுங்க. நம்ம பார்வைக்கு நாம என்ன வேணா இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வைக்கு நம்ம தூசு. நீர் ஸ்தாபித்த சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும் பொழுது நீர் என்னை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம். அதான் சங்கீதக்காரன் சொல்றார். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைப்போமா? ஆண்டவரே, என்னை முழுவதுமா அப்படி கரத்தில் தரேன். இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு என்ன பயன்படுத்துறதுக்கு எனக்குள்ள என்னென்ன தடைகள் இருக்குதோ எல்லாம் போகட்டும் ஆண்டவரே. என்னை வெறுமையாக்குகிறேன். கிறிஸ்து இயேசுவின் ஏக சிந்தைக்கு நான் மாதிரியாக, அந்த மாதிரியை நான் பின்பற்றுகிறவனாக, தேவன் விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதுமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுவோமா? முழுவதுமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். இனி நான் அல்ல, இனி இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். எனக்குள்ள இருக்கிற காரியங்கள், என்னுடைய வரத்தை, என்னுடைய தரிசனத்தை, உங்களுக்கு என் மேல இருக்கிற திட்டத்தை தடுக்கிறதுக்கு தான் அதை எல்லாத்தையும் இப்ப விட்டுடுறப்பா. அது ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நீங்க என்ன பயன்படுத்த போறதுக்கு அது ஒண்ணுமே இல்லை. இங்க இருக்கிறவங்களை கர்த்தர் அப்படி பயன்படுத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஒருவேளை கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருப்பாரானால்
இன்னைக்கு இந்த வார்த்தை என்கிட்ட பேசுச்சு. நான் என்னை சரி பண்ணுறேன். அடுத்த எழுப்புதலுக்கு என்ன நான் ஒப்படைக்கிறேன். கர்த்தர் என்னை பயன்படுத்தணும். அதுக்கு எனக்குள்ள என்னென்ன தடைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டுவிட என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் கூட எதிர்பார்க்கிறேன். அப்படி சொல்றவங்க உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இனி நான் அல்ல ஆண்டவரே, இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு என்னை உடைச்சி உங்களை மாதிரி மாற்றணுமோ மாத்திருங்க. கிறிஸ்துவின் மாதிரியாக, கிறிஸ்துவின் மாதிரியாக உங்களை மாதிரி நான் மாறிடும் ஆண்டவர். கிறிஸ்து தான் எனக்கு மாதிரி. என்னை மாத்திடுங்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நீங்க வர்றதுக்குள்ள என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அத்தனை செஞ்சிடுங்க ஆண்டவர். அதுக்கு நான் தடையா இருக்க விரும்பல. என்னை முழுவதும் தருகிறேன், அர்ப்பணிக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.